ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகர் சூர்யா இவரோட 44வது படத்தை கார்த்திக் சுப்ராஜ் பண்ணுறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் பார்த்திங்கன்னா கேரளா மற்றும் அந்தமான், சென்னையில் பார்த்திங்கன்னா ஷெட்டு போட்டு வந்து எடுத்து இருந்தாங்க. இப்படி இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து வெகு சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து முடிய வந்து பிளான் பண்ணிட்டாங்களாமா. அந்த வகையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இந்த படத்தில் வந்து இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பார்த்திங்கன்னா கங்குவா திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கிட்ட வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் வந்து ரிலீஸ்க்கு வந்து காத்துட்ருக்கு. இப்படி இருக்கிற நிலைமையில் அவர் அடுத்த படத்தையும் வந்து நடித்து முடிச்சிட்டாராமா. இப்போ இந்த ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த படத்துலேருந்து இந்த படத்தை முடித்த இந்த அப்டேட்டை பற்றினா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸை பற்றினா வந்து அது தெரிவிக்கலை. காரணம் பார்த்திங்கன்னா என்ன, கங்குவாவே பார்த்திங்கன்னா வெயிட்டிங்கில் தான் இருக்குது ரிலீஸுக்கு பார்த்திங்கன்னா. இதனால் வந்து இந்த கங்குவா படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா கார்த்திக் சுப்ராஜோட சேர்ந்து பண்ண இந்த படத்தோட பேர் கூட இன்னும் வைக்கலை. அதுங்களாட்டியுமே பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து முடிச்சிட்டாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸாக வந்து சீக்கிரமாக எடுத்து முடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பதுங்கிறதான் பார்த்திங்கன்னா ஆள் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து இந்த படம் வந்து சைலண்ட்டாக எடுத்து முடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக வந்து சூர்யா சாருக்கு அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. காரணம் பார்த்திங்கன்னா முன்னதாக ரிலீஸ் ஆன ஜெய் பீமுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒரு சைலண்ட்டாக படத்தை எடுத்தாங்க. மிகப்பெரிய ஒரு படமாச்சு, பெரிய கலவரமாகி சூர்யாவுக்கு நல்ல ஒரு பேர் வந்து கொடுத்துச்சு இந்த படம். எந்த மாதிரி கார்த்திக் சுப்ராஜோட சேர்ந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட சில அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு கேங்ஸ்டர் மாதிரியான கதைக்களத்தில் நடிக்கிறாரு. இந்த படம் வந்து பீரியாட்டிக் ஃபிலிம் மற்றும் லவ் ஸ்டோரியை மையமாக கொண்டு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் மற்றும் இந்த படத்தோட ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் பண்ணல. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.